சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணியை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? கிறிஷை வந்து எப்படியாவது உன் புருஷன் கூட சேர்ந்து பழக வகையில் தானே பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் என்னடனா அதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிறிஷை வந்து நைட்டு நான் ஏன் ரூம்குள்ளேயே தூங்க வச்சேன். ஆனால் காலையில் எழுந்தோடனே பெரிய பஞ்சாயத்தை ஆயிடுச்சு. நீங்களும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் தான் பார்த்தேன். ஆனால் அதுக்காக இப்படியே விட்டுற முடியாது. அந்த சிந்தாமணி வேற ஆன்ட்டியை கூப்பிட்டு புது புதுசாக ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காங்க. கிறிஷோட அம்மா அல்பாயுசில் தானே போனாங்க, அவங்களோட ஆவி நடமாடுமோ அப்படி, அதனால் அந்த பையனோட உடம்புக்குள்ளே இருக்குமோ, அதனால தான் அந்த பையன் நைட்டில் திரும்பிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பின் என்ன அடுத்தது ஏன் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு நாடகம் போட போகிறீங்களா அப்படி நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு நீங்கள் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க. என்ன நான் ஐடியா கொடுத்தனா? இப்படி தான் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி தெரிஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவப்படுறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீனா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வித்யாவுக்கு ஒரே சந்தோஷம். ரோகிணி வந்து மீனா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறத நினச்சி அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் விஜய் டிவிக்கு போயிட்டு கணவன் மனைவிக்குள்ள உண்மையை மறைக்கலாமா மறைக்க வேண்டாமான்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம 2 பேத்தையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகுது. இல்லைங்க நான் வரல அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. மீனா அப்படி சொன்னதுமே முத்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.